வணக்கம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற அந்த நேரத்துக்குள்ளே அவங்க நினைக்கிற கதையை நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. நிஜமாவே நல்ல விஷயம் உள்ளவங்களால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி பார்த்த படங்களில் நான் பார்த்த படம் பாதை. அவங்க கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரொம்ப சரியா பொருத்தமான ஒரு டைட்டில் வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கைங்கிறது சரியான பாதையில போகணும் அப்படிங்கிறதுக்காக பாதைன்னு பேர் வச்சு கேரக்டர்ஸும் அதே மாதிரி தான் இருந்தது. பேரலல் கட்டிங் கொடுத்துருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதுரை மாதிரி ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு வயசுல இளம் ரத்தத்துல ஆவேசத்துல அடுத்தவனை வெட்டணும் குத்தணும் கொல்லணும்னு இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிலிட்ரியில ஆர்மியில நமக்காக நாட்டு மக்களுக்காக அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்னா இந்த உயிரோட மதிப்பென்ன அந்த உயிரோட மதிப்பென்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாரு. நல்ல விஷயத்துக்காக நாட்டுக்காக உயிரை விடுறது தியாகம். இந்த மாதிரி கொலை வெட்டு குத்துன்னு போனால் இப்படி தான் சாக வேண்டியிருக்கும், இந்த பகைமை உணர்ச்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இயக்குனர் விவேக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு ஒன்று சின்னதாக என்ன தோணுச்சுன்னா, கிளைமேக்ஸில் அவர் இறந்து கிடக்கும்போது அந்த அம்மா ஓடி வரும்போது சாங் போட்டிருந்தாரு. அது சாங் இல்லாமல் ஆர்ஆர்லேயோ இல்லை டயலாக்லேயோ இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு டெப்த் வந்திருக்குமோ, இன்னும் கொஞ்சம் கூட நம்மளால் ஃபீல் பண்ணியிருக்க முடியுமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நல்லதுக்காக நல்ல விஷயங்களுக்காக நம்ம உயிரை விட்டாலும் சரி போராடினாலும் சரி எல்லாரோட ஆதரவும் நமக்கு கிடைக்கும். நல்லதுக்காக இருந்தாலும் கெட்டதுக்காக இருந்தாலும் உயிரை விட்டாலும் என்றைக்குமே உன் கூட இருக்க போகிறது உன் அம்மா மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இந்த பாதை படம் நல்ல படம். நீங்களும் எல்லாரும் பார்த்து இதை ரசிங்க. நன்றி.